السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. الله يا هاد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبالقرآن إماما وبمحمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவுக்கே வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் ஜுமா தினத்தில் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல இந்திய தாய் திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் ஆற்றிய பங்கு, இந்த தேசம் அந்நியர்களின் பிரிட்டிஷிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக ஃப்ரீடம் ஃபைட்டர், விடுதலை வீரர்களாக, விடுதலை வேங்கைகளாக இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் இன்னுயிரையும் இன்பமாக நீர்த்த இஸ்லாமியர்கள், இந்த நாட்டிற்காக ஆற்றிய தொண்டுகள், இந்த நாட்டிற்காகவே செய்த சேவைகளை குறித்து இந்த ஜுமாவிலே, இந்த ஆகஸ்ட் 14 நாம் பசுமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் நாடு சுதந்திரம் அடைந்து 80வது ஆண்டை கொண்டாடி மகிழ்கிற நாம், நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி சிந்திய இரத்தங்கள், செய்த தியாகங்கள், கலந்து கொண்ட அறப்போர்கள், இவைகளை எல்லாம் படித்து, வரலாறை படித்து நாளை நம் சமூகம் வரலாறு படைத்திட அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, இந்த இந்திய தேசத்தில் நாம் பிறப்பால் இந்தியர்களாக, பேசுகிற மொழியால் தமிழர்களாக, வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக
வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சமூகமாய் இந்த இந்திய தேசத்திலே நாம் வாழுகிறோம், வளருகிறோம். இன்றைக்கு எழுகிற பிரச்சனைகள் சமுதாயம் தொட்டு சட்டசபை வரை மக்களிடத்திலே பேசப்படுகிறவும் பகிரப்படவும் விஷயங்கள் என்ன என்றால், இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு கேள்விக்குறியாக, ஒரு கருப்பு புள்ளியாக, ஒரு மறுபக்கமாகவே இந்த நாட்டிலே பார்க்கப்படுகிறார்கள், பாவிக்கப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், வரலாற்றின் திரிபுகள் நடக்கிறது, வரலாற்றின் திருத்தங்கள் நடைபெறுகிறது. மறைமுகமாக அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமில்லை என்ற ஒரு கோணத்தில் சித்தரிக்கிற, இஸ்லாமியர்கள் என்றாலே அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு உரித்தானவர்கள் என்றெல்லாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியல் அமைப்புகள், அதை வைத்து அரசியல் நடத்தி பிழைப்பு தேடிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் தமிழகத்தை பொறுத்தவரை பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்பதை போல வாழக்கூடிய அந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் வாழுகிறவன் தமிழன். மத ரீதியாக, மொழி ரீதியாக, பேசுகிற பேதமை ரீதியாக நம்மை பிளவுபடுத்திவிட முடியாது என்பதிலே இந்தியர்களிலே மிக குறிப்பாக தமிழர்கள், இஸ்லாமியர்கள், நம் தொப்புள்குடி உறவாக இருக்கிற பிற சமயத்தை தழுவி வாழுகிற சமயத்தினர்கள் அவர்கள் உணரவும் உணர்த்தியும் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. அந்த அடிப்படையில் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய நாட்டிலே பிழைப்புக்காக வேண்டி வந்தவர்கள், நம்முடைய நாட்டிலே வணிகத்திற்காக வியாபார நோக்கிலே வந்தவர்கள், கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலமாக நம்மை அடிமைப்படுத்தி வாழ்ந்த இந்த மக்கள் நம்முடைய நாட்டின் வளங்களை பார்க்கிறார்கள். நம் நாட்டினுடைய நிலங்கள், நம்முடைய நாட்டின் பொருளாதாரங்கள், நம் நாட்டினுடைய கனிம வளங்கள், நம் நாட்டினுடைய கனி வளங்கள், இதையெல்லாம் அவர்களது நாட்டிலே இல்லை. அந்த அடிப்படையில் இந்த நாடை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பிடித்துவிட வேண்டும் என்கிற ஒரு வல்லாதிக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எழுகிறது. அப்பொழுது நாம எப்படி இருந்தோம்? இந்தியன் என்ற அடிப்படையில் தான் இருந்தோம். இந்த இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் என்ற அந்த ஒரு தாரக மந்திரத்தின் கீழாக, ஒரே நிழல்குடையின் கீழாக நாம் இருந்தோம். இவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சியை நாம் விதைக்க வேண்டும். டிவைடட் ரூல் பாலிசி என்பார்கள். பிரித்தாளுகிற சூழ்ச்சி, இந்தந்த மனிதர்கள் இந்தந்த வர்க்க பேதமையோடு முரண்பாட்டோடு இருக்கிறவர்கள் என்று நம்மை பிரித்தார். நல்ல விளங்கணும், நம்முடைய பிளவு என்றைக்கும் எதிரிகளுக்கு பலம், நமக்கு பலவீனம். சொல்லுவார்கள், கடவுள் மனிதனை படைத்தான், மனிதன் மதத்தை படைத்தான், மதம் ஜாதியை படைத்தது, அந்த ஜாதி ரீதியாகவே மனிதன் பிளவுபட்டான், பாடுபட்டான். இறுதியில் ஒருவருக்கொருவர் அடிபட்டு மிதிபட்டு நீதிமன்றங்களிலே அழுகினார்கள். காட், இறைவா அப்படின்னு அந்த நீதிபதியை கொண்டாடினார்கள். அவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை கையேந்தி நின்றார்கள் என்று ஒரு வேடிக்கையான ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நம்மை ஆள வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் பிளவுபட்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே பகைமையை உண்டு பண்ணினார்கள், பேதமையை உண்டு பண்ணினார்கள், பிளவுகளை உண்டு பண்ணினார்கள். இறுதியாக தான் இந்த நாட்டின் சர்வாதிகாரத்தை, இந்த நாட்டினுடைய எல்லா விதமான இன்பங்களையும் நாங்கள் அனுபவிக்கிறோம், நாங்கள் தான் இந்த மண்ணை ஆள்வதற்கு தகுதியானவர்கள் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவர்களது கொட்டாரத்தை அடக்க வந்த ஒரு குடும்பம் ஹைதர், திப்பு சுல்தான். மறக்க முடியாது, மறைக்க முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. அன்றைக்கு இவர்களை எதிர்த்து நின்று போராடிய தந்தை தமையனாக இருக்கிற ஹைதர் அலியும்
அவரது மகன் திப்பு சுல்தானும். அன்பிற்கிடையவர்களே, இவர்களது பெயரை கேட்டாலே எதிரிகள் கொலை நடுங்கி விடுகிற அளவிற்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தவர்கள் திப்புவும் ஹைதரும். இன்றைக்கு அவர்கள் வரலாறை இன்றைக்கு கல்வி கூடங்களிலும் கல்லூரி கலாசாலைகளிலும் அவர்கள் பிற மதத்தவர்களுக்கு அவர்களது வழிபாட்டுகளுக்கு சேதப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு பேசுகிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு கொடை என்னன்னா இணையதளம். இன்றைக்கு இணையதளத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டராக, சுதந்திர விடுதலைக்காக வேண்டி யாரெல்லாம் போராடினார்கள் என்பதை அப்படியே தெள்ள தெளிவாக, எந்தெந்த ஆண்டுகள் யாரெல்லாம் ஆனார்கள், எந்தெந்த ஆண்டுகள் யாரெல்லாம் சேவையாற்றினார்கள், கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக என்னென்ன புரட்சிகளை எல்லாம் நுழைத்தார்கள் என்பதை இணையத்தின் வாயிலாக நம்முடைய இளைய தலைமுறையர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமம். ஏன்னா வரலாறு என்னைக்கோ மாத்திருப்பான். நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு சொந்தமானவங்க பாகிஸ்தானு போங்கன்னு இருப்பான். ஆனால் இன்றைக்கு நாமும் உணர்ந்து நம் தொப்புள்குடி உறவாக இருக்கிற பிற சமயத்தவர்களும் ஒத்துக்கொள்கிற அளவிற்கு நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக வேண்டி சேவையாற்றிய தொண்டாற்றிய இஸ்லாமியர்கள் ஏராளம். குஷ்வந்த் சிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆசிரியர், அவர் பெரிய ஒரு ஹிஸ்டரியில PhD பண்ணவர் குஷ்வந்த் சிங் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு விகிதாச்சாரம் இருக்குல்ல, ஒரு கணக்கெடுப்பு, அதில பாதிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சுதந்திர தாகத்திற்காக வேட்கைக்காக போராடிய வேங்கைகள் என்று பதிவிடுகிறார். இந்தியா கேட்ல இந்தியாவின் நுழைவாயிலே பொறிக்கப்பட்டிருக்கிற விகிதமான பெயர்கள் இஸ்லாமியர்களின் பெயர்கள். இன்னும் தேவபந்த் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய தேசத்தின் முதல் மதரசாவாக இருக்கிற தாய் மதரசா என்று அழைக்கப்படக்கூடிய தேவபந்து வீதிகளிலே மரக்கிளைகளிலும் உலமாக்களுடைய சடலங்கள் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்தன. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி புரட்சி செய்கிற புரட்சியாளர்கள் என்று. அந்த புரட்சியாளர்கள் அனைவர்களும் உலமாக்கல் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இந்த இந்திய தேசத்திலே விடுதலை வாங்கி தந்திருக்கிறார்கள் என்பது குஷ்வந்த் சிங் என்று அழைக்கப்படக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் சொல்லித் தருகிற ஓபன் ஸ்டேட்மெண்ட். இன்னும் இந்த புரட்சி என்பது சிப்பாய் கழகம் தொட்டு வங்கத்து சிங்கம் சராஜி தௌலா தொடங்கி இந்திய நாட்டினுடைய மூவர்ண கொடியை அதை வடிவமைத்த ஹைதராபாத்தை சார்ந்த சுரையா தியாப்ஜி என்ற பெண் உட்பட வரலாற்றின் அழியாத கல்வெட்டுக்களிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ரத்தினங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி போராடினார்கள் என்றால் அவர்களது சமயம், அவர்களது அந்த மார்க்கம் அதை போதிக்கிறது. ஏனென்றால் ஒரு இஸ்லாமியன் பிறக்கிறான் என்றால் அவனது தலையிலே எழுதப்பட்ட ஒரு விதி என்னவென்றால், அவனுக்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய சட்டமே என்னவென்றால், நீ யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எவனுக்கும் அடிபணியாதே என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய அடித்தளமான அங்கீகாரம். நீ யாருக்கும் அடிமை இல்லை, உன்னை படைத்த ஒருவனுக்கு மாத்திரமே நீ அடிபணிய வேண்டும் என்பதை அவன் இரத்தத்திலே ஊறமாக ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அப்படி அல்லாஹ்வுக்கே அடிமையாக இருக்கிறவர்கள் இந்த மனிதனுக்கு மனிதன் எப்படி அடிமையாக இருக்க முடியும் என்பதை உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இஸ்லாத்தின் எழுச்சி பூர்வமாகவும் உருவெடுத்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அப்படி இருக்கும் பொழுது அன்பிற்கிடையவர்களே, இன்றைக்கு பள்ளி பருவத்திலே படிக்கிற நம்முடைய மாணவர்களும் கல்லூரி பயிலக்கூடிய நம்முடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய
சுதந்திர விடுதலை வேங்கைகளை குறித்து சிலபஸ்ல இருக்குதா, பாடத்திட்டத்துல இருக்குதா, அல்லது நம்முடைய பிள்ளைகள் தான் படிக்கிறார்களா? திட்டமிட்டு மறைக்கப்படக்கூடிய ஒரு மறைமுகமான வார், பயவார். இதை வெளிக்கொண்டு வருவது நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்வாக ஊட்டக்கூடிய நிலைமையில், கடமையிலும் கடப்பாட்டிலும் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். பகத்சிங்கை நினைவு கூறக்கூடிய இந்த சமுதாயம் அஷ்ரஃபுல்லா கானை ஏன் மறந்தது? கொடிகாத்த குமரனை நினைவு கூறக்கூடிய இந்த சமூகம் திருப்பூர் மைதீனை ஏன் மறந்தது? வீரமங்கை வேலுநாச்சியாரை நினைவு கூறக்கூடிய சமூகம் ஹஸ்ரத் பீபி மஹாலை ஏன் மறந்தது? இந்திய நாட்டின் மூவர்ண கொடியை நமக்கு வடிவமைத்து தந்த ஹைதராபாத் சுரையா தியாப்ஜியை எப்படி மறந்தது? மறந்தது என்பதை விட மறுத்தது இப்பொழுது மறுதளிக்கிறது, இல்லை என்று மறுக்கிறது. அப்படின்னா வரலாறுகளின் திரிபுகளை, வரலாறின் திருப்பங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு இதை சொல்ல வேண்டும். நம்மோடு பழகக்கூடிய தொப்புள்குடி உறவுகளுக்கு இஸ்லாமியர்கள் செய்த சேவைகள் என்ன என்பதை உணர்வுபூர்வமாக உணர்த்த வேண்டும். ஏதோ நாம பாகிஸ்தானுக்கு போனவர்கள், பாகிஸ்தானிலே வாழக்கூடியவர்கள் அல்ல. நாம ராஜஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தானுக்கு, ஏன் கபூர்ஸ்தானுக்கு கூட போனாலும் போவோம். பாகிஸ்தானுக்கு ஒரு காலமும் போக மாட்டோம். காரணம், என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள் என்று வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்தியா சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு ஜின்னா எனக்கு வேணும் அப்படின்னு கொண்டு போயிட்டாரு. போனவர்கள் போனார்கள், இருந்தவர்கள் அப்படியே இருந்தார்கள். நமக்கு வெர்ஷிப் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய வெர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு 1992 நமக்கு போதிக்கக்கூடிய இந்த ஆக்ட் இதுதான். அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன்னால் என்னென்ன வழிபாட்டு தலங்கள் எந்த இடத்தில் இருந்ததோ அது அப்படியே சுதந்திரத்திற்கு பின்னாலும் வழிபாட்டு தலம்தான். சுதந்திரத்திற்கு முன்னால் எந்த சமயத்தை தழுவி வாழ்ந்தார்களோ அவர்கள் சுதந்திரத்திற்கு பின்னால் அவர்கள் என்ன சமயத்தை தழுவி ஒத்து வாழ்கிறார்களோ அது இடமும் அவர்களது சமய நெறிமுறையும் ஒண்ணு என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆக்ட் தான் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு அடையாளமே என்னவென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான். நாம மொழியால், இனத்தால், பேசக்கூடிய மொழியால், பழக்க வழக்கங்களால் மாறுபட்டு இருக்கிறோம், வேறுபட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்துல பாருங்க, வேறு வேறாக உணவு பழக்கங்கள், மொழிகள், ஆடை, கலாச்சாரம், வழிபாட்டு முறை எது இருந்தாலும் இந்தியன் என்கிற ஒரு ஒருமைப்பாட்டோடு வாழ்கிறோம். இந்த ஒரு ஃபார்மெட் என்பது வேற நாடுகளில் இல்லை. வேற நாடுகள்ல மொழி ரீதியாக அவன் பேதமை, வர்க்க ரீதியான முரண்பாடு, தர்க்க ரீதியான முரண்பாடு, நீனா நானா என்கிற ஒரு பிளவுகள் எல்லாம் பிறப்பின் ரீதியாக வேற்றுமை காணப்படுகிறது. ஆனால் நாம வேற்றுமையானவர்கள் தான். ஆனால் இந்தியா என்று வருகிற பொழுது ஒற்றுமையோடு வாழ்ந்தோம். நம்மிடத்துல சமய வேறுபாடு இல்லை. அன்றைக்கு ஆங்கிலவனை எதிர்த்து போராடிய களம் இறங்கிய அனைவர்களுமே எப்படி வாழ்ந்தார்கள்? தான் ஒரு இஸ்லாம் என்கிற அடையாளத்தில் அல்ல, தான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தில் அல்ல, தான் ஒரு இந்து என்ற அடையாளத்தில் அல்ல, நான் சீக்கியர் என்கிற அடையாளத்தில் அல்ல, நாம் அனைவர்களும் ஒன்றிணைந்த இந்தியர்கள் என்று நாம் ஒற்றுமையோடு களம் இறங்குகிற பொழுது புறமுதுகு காட்டி ஓடினான் வெள்ளையன் என்பதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் அன்பிற்கிடையவர்களை, இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் படிக்கிறக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக வேண்டி யாரெல்லாம் எப்படியெல்லாம் போராடினார்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தியாக வேண்டும். இன்றைக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யை நாம் கொள்கிறோம்.
பாடத்திட்டத்திலே சொல்லித் தருகிறார்கள். அந்த வஉசிக்கு கப்பலோட்டிய தமிழனுக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் திரட்டி கொடுத்த இஸ்லாமியர், கீழக்கரையை சார்ந்த இஸ்லாமியர் அவர்தான் பண உதவி செய்தார் என்பது ஏன் இன்றைக்கு பள்ளி பாட புத்தகத்திலே பதியப்படவில்லை? அன்றைக்கு தேசிய ராணுவம் என்று அமைத்து ஒரு அதிரடி படையாக இறங்கிய நேதாஜியினுடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போராடினார். விடுதலைக்காக வேண்டி காந்தி அறவழியிலே போராடினார் என்றால், அகிம்சை வழியிலே போராடினார் என்றால் இது நமக்கு வேலைக்கு ஆகாது, இவனு உடுக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய பீரங்கிக்கும் நம்முடைய வேல்கம்பு அருவாலும் போதாது அப்படின்னு அன்றைக்கே ஹிட்லரை பார்த்து சமரசம் பேசி கடைசியில ஹிட்லரோட சுபாஷ பார்க்கும் பொழுது மிரண்ட ஆங்கிலேயன், இந்த அளவுக்கு இவருக்கு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு மிரண்டான். அப்படின்னா அவருக்கு அந்த சுபாஷ் சந்திரபோசனுடைய படைக்கு தன்னுடைய எடைக்கு நிகராக தங்கம் கொடுத்து அன்னைக்கே வல்லல் ஹபீப் முகம்மது, எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய வரலாறு? நம்ம பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு தெரியுதா? அப்படி இப்படியெல்லாம் நேதாஜியும் இப்படியெல்லாம் வஉசியும் பேசக்கூடியவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு இது போல வரலாற்றை மறுக்கிறார்கள். அதனாலதான் கீழக்கரை என்ன செய்றாரு, ஒரு பெரிய வல்லல் ஹபீபினுடைய ஆட்சி கீழக்கரையில நீங்க போனாலே தெரியும். அப்புறம் இது போல வரலாறுகள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி காட்டுவதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி சேவையாற்றி இருக்கிறார்கள் என்பது நமக்கு விளப்படும். நாமும் இந்த மக்கள், இந்த மண்ணின் பூர்வ குடிகள் என்று நாம் புலப்படும். ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல், ஏதோ ஒரு வழிபாட்டு முறை அது நமக்கு நல்லதாகப்பட்டது, எனவே இஸ்லாத்தை நமக்குள்ளாக ஆதரித்து கொண்டோமே தவிர நாம் அரேபியர்கள் அல்ல, நாம பிறப்பால் அங்கு உள்ளவர்கள் அல்ல, என் மண் என் நாடு என்று. அதே ஆங்கிலவன் செய்த அந்த சூழ்ச்சியை தான் இன்றைக்கு கல்வி ரீதியிலே, இன்றைக்கு நம்முடைய சமய மக்களிடத்திலே, சினிமா துறையிலும் ஊடகத்துறையிலும் இன்ன பிற எல்லா விஷயங்களிலும் பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு அரசியல் உருவாகி இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த சுதந்திர இந்தியாவிலே கல்விக்காக வேண்டி ஒரு போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் டெல்லியில நடைபெறுது பாருங்கள். தடியடி, மக்கள் எவ்வளவு ஒரு ரவுடித்தரமான ஒரு அடக்குமுறையான ஒரு அராஜகம் நடக்கிறது. அடுத்த சுதந்திர இந்தியாவின் போருக்கு தயாராகி விடுமோ என்று நாம் எண்ணுகிற அளவிற்கு அந்த போராட்டங்கள் உருவெடுத்து நிற்கிறதா இல்லையா? இதற்கு பின்புலமாக அரசியல் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வார்த்தைகள் இப்படி இருக்குது பாருங்க. ஏன் நீங்க படிச்ச டாக்டராகத்தான் ஆகணுமா? வேற தொழிலாம் இல்லையா? இப்படி ஒரு போஸ்டிங்ல, யாருன்னு சொல்ல விரும்பல, ஒரு போஸ்டிங்ல இருக்கவன் கேட்கிறான் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு பின்னால் என்னென்ன கருத்துக்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அன்றைக்கு தகப்பன் அந்த வேலை செஞ்சானா இந்த வேலை தான் செய்யணும், தொழில் ரீதியாக பேதமைப்படுத்தினார்கள். இப்போ ஒரு நல்ல முறையில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு டாக்டரேட் படிக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுக்கு வருகிற பொழுது இந்த நீட்டு அது இதுன்னு கொண்டு வந்து நம்முடைய சமுதாயத்தை நசுக்கக்கூடிய வேலை அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியங்கள் செய்த அந்த நிலைமை என்பதை நாம் உணர முடிகிறது. அப்படின்னா இதையெல்லாம் கடந்து ஒரு மனிதர் உருவெடுத்து வந்தார் என்றால் அவர்தான் மரியாதை மிகு ஏபிஜே அப்துல் கலாம். கல்வி ஒன்றே உங்களுக்கு ஆயுதம் என்று அந்த கல்வி ரீதியிலே புரட்சி செய்து எல்லா அடக்குமுறையையும் ஒடுக்குமுறையும் எதிர்த்து ஒரு விஞ்ஞானியை இந்த சமூகத்திற்கு, இந்த இந்திய தேசத்திற்கு தந்தாம் என்று சொன்னால் அதுதான் தமிழர்களுடைய அந்த வரலாறு. ஒரு மனிதனின் மரணத்திற்காக வேண்டி உலக நாடுகள், உலகத்திலே இருக்கிற வேர்ல்டு மேப்ல 192 நாடுகளும் தன்னுடைய தேசிய கொடியை அறக்கம்பத்திலே பறக்க விட்டது என்றால் அது ஒற்றை தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒருவருடைய மரணத்தில் தான் மக்களே.
அப்படின்னா இவர் செய்த சேவைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாட்டினுடைய டிஃபென்ஸுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அக்னி போன்ற பலவிதமான மிசைல்களை தந்ததுனாலதான் இன்னைக்கு பெரும் பெரும் நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறான். இன்னும் ரஷ்யாவுடைய ஒரு பங்களிப்பு இருப்பதனாலதான் இன்றைக்கு நம்முடைய விஷயங்களை குறித்து நம்முடைய நாட்டிலே கை வைக்க பதுங்குறாங்க. அப்படின்னா இவர்களெல்லாம் ஆற்றிய சேவைகளை நாம் உணர வேண்டும். இது போல ஏராளமான விஷயங்களை நாம் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட இந்திய வரலாற்றிலே அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வாழக்கூடிய சமூகம் தடுமாறி திசை மாறி தன்னுடைய பழக்க வழக்கங்களை போதைக்கு அடிமையாக்கி போகக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். பாத்தீங்க அப்படின்னா திருச்சி பக்கத்துல இனாங்குளத்தூர் நினைக்கிறேன். அங்க இந்த மெத்தப்பட்டையன் என்று சொல்லப்படக்கூடிய மெத்து போதை வஸ்துவ இந்த பற்றை வச்சு செஞ்சிருக்கான் பாருங்க. அன்றைக்கெல்லாம் இளையாங்குடியில பழனி பாபா பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, காவல்துறையை பார்த்து கேட்கிறார். அவர் உரிமையில பேசுவார், அது வேற விஷயம். அவர் பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த ஊர்ல நீங்க கூட்டம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, காவல்துறையே நீங்கள் பாருங்கள், இந்த கூட்டத்துல எங்கேயாவது ஏன் இளைஞன் அப்படியே ஒரு பீடி சீரட்டு புகைதான் பாருங்க அப்படி கேட்கிறாரு. இந்த கூட்டத்துல ஏதாவது பீடி சீரட்டு புகைதான் பாருங்க, அந்த கூட்டத்தை நாங்க எப்படி ஒரு டிசிப்ளினோட நடத்துறோம் அப்படிங்கிறத ஒரு டிசிப்ளினான ஒரு மாணவர்களை நாங்கள் தந்தோம் என்று உரைக்க சொல்கிறார். அதே ஊரில் இன்றைக்கு நிலைமை என்ன? லேத்து பற்றுங்கிற அடிப்படையில நம்ம பயிலுவோம், வெத்தப்பட்டனை வச்சு ஒரு 4-5 பேரும் அரெஸ்ட் ஆன அந்த நிகழ்வை நான் பார்க்கிறோம். எங்கு போகுது நம்ம சமுதாயம்? கோவை இன்ஸ்டன்ட் கேட்கவே தேவையில்லை. குரூப் மர்டர் பண்றான், குரூப் ரேப் பண்றான். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் சுதந்திர இந்தியாவிலே வாழுகிறோம் என்று மார்பு தட்டி பேசுகிறோமே, வெக்கி தலைகுனிய வேண்டாமா? அப்படின்னா நம்மை பிரிப்பதற்காக வேண்டி போதை வஸ்துக்களும் ஒன்று, இரண்டாவது கல்வி ரீதியாக பேதமை 2, மூன்றாவதாக மத ரீதியாக நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ இந்த சமயம் என்று நம்மை பிரிவுபடுத்த துடிக்கக்கூடிய அந்த 3 எழுத்து துரோகிகள் யார் என்று தெரியும். இப்படியெல்லாம் நம்மை பிரித்தாளக்கூடிய சக்திகள் இருந்தாலும் நமக்கு மத்தியிலே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல வேற்றுமையில் ஒற்றுமையான உள்ள ஒரு நாடு நம்முடைய நாடு. அது ஒரு செக்குலரிசம் கண்ட்ரி. நம்முடைய நாட்டினுடைய அமைப்பை அப்படி அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். இது யாருடைய துவா என்று நாம் யோசிக்கிற பொழுது ஷவுக்கத் அலி, முகமது அலி சகோதரர்கள் கேட்ட துவாதான். இன்றைக்கும் அண்மையில அஸ்ஸாம் மாநிலம் நினைக்கிறேன், அங்கு நடைபெற்ற விஷயம் என்ன? கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பக்தர்கள் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவரு காரு இடைமறித்து குளத்திலே விழுந்து விட்டது. ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய இமாம், அது பக்தியுடைய நேரம் அல்ல, தொழுகையின் பக்தி நேரம் அல்ல. அந்த சமயத்துல உதவிக்கு ஆள் வர வேண்டும் என்று பள்ளிவாசலில் வாங்க சொல்லக்கூடிய ஒளிபெருக்கி ஆன் பண்ணி, இதோ ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்தது, எல்லாம் வாருங்க என்று சொல்லி கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் அவர்கள் யார்? அவர்கள் இந்த சமயத்தை தழுவியவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்றெல்லாம் இல்லை, அது ஒரு உயிர் என்ற அடிப்படையில் பள்ளி இமாம் அந்த பள்ளியை இறைவனுக்காக வேண்டி, இறைவனுடைய வார்த்தை ஒலிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட அந்த ஒலிபெருக்கையில அந்த மக்களுக்கு உதவிட வாருங்கள் என்று உதவிக்கரம் நீட்டினாரே, அந்த மனிதாபியம், அதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமை. எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் அது ஒற்றுமையாக வாழுகிறது என்றால், இந்த துவாவை நமக்கு வாங்கி பெற்று தந்தவர்கள் யாரு தெரியுமா? முகம்மது அலி, ஷவுக்கத் அலி என்று அலி பிரதர்ஸ். இன்றைக்கு மது சகோதரர்களை எல்லாம் நாம ஹிஸ்டரி புக்ல படிக்கிறோம். மரு சகோதரர்கள் என்றெல்லாம் அவருடைய வீரத்தை பறைசாட்டுகிறோம். ஆனால் இதே போல அலி சகோதரர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களையா நீ சொல்லல? மறந்துட்டீங்களா? அல்லது தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டீங்களா? அலி சகோதரர்கள் பேசினார்கள். எங்கு தெரியுமா? காபாவிலே. இன்றைக்கு நாம் இந்த எவ்வளவு விதமான சூழ்ச்சிகளும் இருந்தாலும்
நாம இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் பிற சமயத்தை தழுவியோ அவர்களது நட்புணர்வோ அல்லது அவர்களும் நம்மோடு இணைந்து இசைந்து வாழ்கிறார்கள் இல்லையா, இந்த துவாவை நானோ நீங்களோ கேட்டு நம் மண்ணுக்கு கிடைத்ததல்ல. அன்றைக்கு அலி சகோதரர்கள் ஹஜ்ஜு செய்கிற பொழுது, அலி சகோதரர்கள் காபாவில் இருக்கிற பொழுது, காபாவுடைய திரைச்சீலையை பிடித்து, அந்த திரை துணியை பிடித்து, அந்த கருப்பு கட்டிடத்தில் அமைந்திருக்கிற காபாவின் வாயில் துணியை பிடித்து கேட்ட துவா இரண்டு. அந்த இரண்டு துவா இன்றைக்கும் வீரியத்தோடு நம் மண்ணில் வலம் வருகிறது. என்ன துவா? யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு மட்டுமே அடிமை, உனக்கு மட்டுமே அடிபணிவோம், வேறு யாருக்கும் எவனுக்கும் எந்த சூழ்நிலையிலும் அடிபணிய மாட்டோம் என்று சூளுரைத்து சுடர்முகம் காட்டி காபாவின் திரை துணியை பிடித்து, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எங்கள் நாட்டில் குடிபெயர்ந்திருக்கிறது, இவர்களை விட்டு எங்கள் நாட்டிற்கு விடுதலை தா, சுதந்திரமான அந்த சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும், அடிமைப்பட்டு கிடக்கிற அந்நியனுடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தா. ஒன்று. இரண்டாவது, விடுதலை பெற்ற எங்கள் இஸ்லாத்திற்கு இந்திய மண்ணில் வாழ்வுதான். நல்ல யோசிக்கணும். ஒன்று, அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிற்கு விடுதலை தான், விடுதலை பெற்ற இந்தியாவில இஸ்லாத்திற்கு வாழ்வுதான் என்று அந்த இரண்டு துவாக்களை கேட்டார்கள் அலி சகோதரர்கள். அந்த இரண்டு துவா இன்றைக்கும் நம்முடைய மண்ணில் வாழுகிறது என்றால் அன்பிற்கினேயோ யோசித்து பாருங்கள். இப்படி எத்தனை பேதமைகள், எத்தனை பாகுபாடுகள், பிளவுகள் வந்தாலும் நாம் இன்றைக்கு ஒருதாய் மக்களாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா என்று, ஒரே தாய் ஒரே தந்தையில் இருந்து நீங்கள் பிறந்த அந்த பிறப்புக்கள் என்று சொல்கிறானே, அந்த அடிப்படையில் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிலே மிக குறிப்பாக இஸ்லாமியர்கள், தமிழக இஸ்லாமியர்கள் வாழுகிறார்கள் என்றால் அன்றைக்கு அலி சகோதரர்கள் செய்த துவா என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே இந்தியாவிலே விடுதலை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக வடித்து சிந்திய இஸ்லாமியர்கள் ஏராளம் ஏராளம். எனவே அவர்களை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து இந்த நாட்டிற்காக என்னென்ன முன்னேற்றங்களிலே நாம் செய்ய வேண்டுமோ, மிக குறிப்பாக கல்வியிலே, பொருளாதாரத்திலே அனைத்தையும் செய்வோம், செய்து கொண்டிருப்போம். அந்த வசதி வாய்ப்பை அல்லாஹ் நம்முடைய எல்லா மக்களுக்கும் தருவானாக. பிறந்த நம்முடைய தேசத்திலே நான் ஒரு இந்திய இஸ்லாமியர் என்று தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு வாழுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வரலாறை படித்து படித்து நாளை வருங்காலத்திலே வரலாறு படைத்திட சமூகமாய் அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை அமைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறார்கள், வார்த்தையால் வாழ்வியலால் இன்னும் காலம் கடந்தும் கணிந்தும் பல நூற்றாண்டுகள் தாண்டி பெருமானார் போதித்த போதனைகள், இந்த சமயத்தை நல்லிணக்கமாக வந்த அந்த மானுடவியல் சித்தாந்தத்தை பெருமானார் என்னென்ன சொன்னார்கள், செய்தார்கள் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜும்மாவில் பேசப்படும். எதை பேசினோமோ, பேசிய நானும் கேட்ட நீங்களும் அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.